ரப்பர் செருப்பு எந்த செருப்புமே கிடையாது, ஓலை செருப்பு தவிர வேற செருப்பு கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ டிசைனாக செருப்பு வந்தோடனே இது யாரும் அசிங்கமாக நினைக்காங்க போடுறது இல்லை. ஆனால் இதில் உள்ள மகிமை எதுலையும் கிடையாது. பனையிலேருந்து ஓலையை வெட்டி லேசாக வாடை போட்டு அதுக்கப்புறம் அதை கிழித்து அதுக்கப்புறம் பெட்டி இதை செருப்பு போடலாம். செப்பல் மாதிரி போட்டு எடுத்து ஓலை நாரை கிழித்து அது பெல்ட் பாருக்கு பதிலாக அதை போட்டு டயர் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஓட்ட ஓட்டையா இருக்கிற காஸ்ட்லியான செருப்பு பார்த்துருப்போம். ஆனா ஓலையில ஒரு செருப்பு பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க? வெளியில போகும்போது ஃபர்ஸ்ட் நம்மள நோட் பண்ற விஷயம் காலில் போடக்கூடிய செருப்பு. இந்த செருப்பு போட்டுக்கிட்டு நடந்தா இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா? அப்படி இந்த ஓலை செருப்புல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்ன? இந்த ஓலை செருப்பை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் வாங்க. டப்பாங் ஐயா, சும்மா முறுக்கா இருக்கும் யான்னு ஓலையில யூஸ் பண்ணக்கூடிய செருப்பு பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம ஊர்ல எல்லாம் எங்கெங்க ரப்பர் செருப்பு இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல ஓலையை பேஸ் பண்ணி பல்வேறு பொருட்கள் நம்ம எல்லாரும் பாரம்பரியமா பயன்படுத்தணும். ஓலை குடிசையில ஆரம்பிச்சு பாய் இருந்திருக்கு, பொம்மை இருந்திருக்கு, விசிறி இருந்திருக்கு, பல்வேறு ஓலையை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தியிருக்கோம். அப்படிதான் ஓலை செருப்புமே ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம். இந்தியா மற்றும் கம்போடியா இந்த ரெண்டு நாடுகள்லயுமே கிட்டத்தட்ட 800 விதமான ஓலையை சார்ந்து இருக்கக்கூடிய பொருட்களை உருவாக்கி நம்ம எல்லாம் பயன்படுத்தினதா கூறப்படுது. ஓலையில பின்னப்பட்ட இந்த காலணிகளை மாட்டும் போது கால் குழுன்னு குளுமையா இருக்குமா, ஈட்டை ப்ரிவென்ட் பண்ணுமா, குதிகால் வலி வராது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. ரப்பர் இல்ல சிந்தட்டிக்ல பண்ணக்கூடிய மற்ற எந்த பிளாஸ்டிக் பொருட்களை பண்ணாலும் அது மக்கும் தன்மை இருக்காது. ஆனா இது மக்கும் தன்மை கொண்டதால உலகத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி இது கேடு விளைவிக்காதுன்னு இந்த வீடியோல இருக்கக்கூடிய பெரியவர் சொல்றாரு. ஆனா இப்ப நிறைய காஸ்ட்லியான செருப்பு வந்துருச்சு, டிசைனா செருப்பு வந்துருச்சு. அதனால இந்த ஓலை செருப்பு எல்லாம் போட நிறைய பேர் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க அப்படின்னு அந்த பெரியவர் பேசினது மட்டும் இல்லாம அது உண்மையும் கூட. இதனாலேயே இந்த ஓலை செருப்பு கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருச்சு. இதை பண்றவங்களும் இப்ப பண்றது இல்ல அப்படின்னு 59 வயது இந்த வீடியோல பேசக்கூடிய தோமா பிச்சையான்றவர் தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த பாரம்பரியமான காலணிகளை யாரும் மாற்றுறதில்ல, ஆசையும் பண்றதில்ல. ஒருவேளை இது திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்தா நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? இந்த ஓலை செருப்பை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.